எல்லாருக்கும் வணக்கம். ஞானதர்ஷன்லேருந்து சுந்தரேசன் பேசுகிறேன். இந்த வருஷம் தீபாவளி வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த வருஷமும் ஞானதர்ஷனில் இந்த நம்மளுடைய விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் பார்வையற்ற சகோதரிகளுக்கு 2 ஈவெண்ட்டாக பண்ணுறோம். ஈவெண்ட் 1, ஈவெண்ட் 2 ரெண்டுமே. ஈவெண்ட் 1 தான் ரெண்டுமே. ஏறக்கூடிய 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து காலேஜ் கோயிங் டிஎம்பிசி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபன் அந்த பூர் அண்ட் நீடி பசங்களுக்கு ஒரு 100 பிளைண்ட் பாய்ஸும் 100 பிளைண்ட் கேர்ள்ஸ்க்கும் அக்டோபர் 12 அன்றைக்கி பாரத வித்யா பவனில் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அன்றைக்கி அவங்களுக்கு தீபாவளி நியூ ட்ரெஸ்ஸு, ஸ்வீட் அண்ட் சேவரிஸ், பேகு, வின்டர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா அர்த்தம். ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இப்போ அந்த பீப்புளுக்கு பவன்ஸில் ஃப்ரீ ஆடிட்டோரியம் கொடுக்குறாங்க. அங்கே வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எவ்ரி இயர் பண்ணுற ப்ரோக்ராம். ஸோ அந்த குழந்தைங்க காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் நியூ ட்ரெஸ் போடுறதுக்கும் அவங்களுக்கு வேண்டிய அந்த காலேஜ் பேகு, பெட்ஷீட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நீங்களாம் உதவி செய்யணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் ஈவெண்ட்டு இன்னொரு அடுத்த முக்கியமான ஈவெண்ட் வந்து ஞானதர்ஷனில் சீதாமா முன்னாடி எவ்ரி இயர் பண்ணுறது 16, 17, 18, 16, 17, 18 அக்டோபர் மந்தில் 12 மணிக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு அந்த விஷுவலி சேலஞ்ச் ஃபேமிலிஸ், பிளைண்ட் ஃபேமிலிஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே விஷுவலி சேலஞ்ச் இருப்பாங்க. ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுவாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். அவங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து எவ்ரி இயர் இங்கே வந்து அந்த 26 கிலோ அரிசி மூட்டை, ப்ரொவிஷன்ஸு, க்ரோசரிஸு, நியூ தீபாவளி நியூ ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எல்லாமே அன்றைக்கி கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு 33 ஃபேமிலி, இன்னொரு நாள் 33, இன்னொரு நாள் 34 ஃபேமிலி, மொத்தம் 100 ஃபேமிலி நம்ம எவ்ரி இயர் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களை மாதிரி இருக்க நல்ல உள்ளங்கள் இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறது நம்ம கடமை அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறதுனால தான் இந்த ஒரு அந்த உந்து சக்தி தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியுது. ஸோ மீண்டும் அந்த கடவுளுடைய சார்பாக இதை மீண்டும் உங்களோட நான் விண்ணப்பமாக வைக்கிறேன். இது விண்ணப்பம் இல்லை, உங்களுடைய ஒன் ஆஃப் த சர்வீஸ் நீங்கள் செய்வீங்க. இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ண வேண்டிய நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் உதவி செய்ய சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.